ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசின அவருடைய வார்த்தை சங்கீதம் 93ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் மைக்கில் சத்தமா வாசிங்க. சங்கீதம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, கர்த்தாவே, பரிசுத்தமானது, பரிசுத்தமானது, நித்திய நாளாக, நித்திய நாளாக உமது ஆலயத்தின், உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது, அலங்காரமாய் இருக்கிறது. இன்னொரு முறை கூட சத்தமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். சங்கீதம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே, பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஆலயத்தின் அலங்காரம். சொல்லுங்க, ஆலயத்தின் அலங்காரம். சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தின் அலங்காரம். இன்றைக்கு அநேகர் எதை ஆலயத்தின் அலங்காரமாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பெரிய கட்டிடம் இருக்குமானால் அதை தனக்கு அலங்காரமாக அவர்கள் நினைக்கிறார்கள். எங்களுடைய ஆலயமானது சுமார் 1000 பேர் உட்காரக்கூடிய அளவிலே மிக பிரம்மாண்டமான ஆலயம். எங்கள் ஆலயத்திலே நாங்கள் மொசைக் போட்டிருக்கிறோம், அது எங்கள் ஆலயத்தின் அலங்காரம். எங்கள் ஆலயத்தில் நாங்கள் டைல்ஸ் ஒட்டி இருக்கிறோம், அது எங்கள் ஆலயத்தின் அலங்காரம். எங்கள் ஆலயத்தில் நாங்கள் ஏசி வைத்திருக்கிறோம், அது எங்கள் ஆலயத்தின் அலங்காரம். எங்கள் ஆலயத்திலே நாங்கள் வண்ண விளக்குகளை வைத்திருக்கிறோம், அது எங்கள் ஆலயத்தின் அலங்காரம். எங்கள் ஆலயத்திலே மிகவும் விலை உயர்ந்த கீபோர்டு நாங்கள் வைத்திருக்கிறோம், அது எங்கள் ஆலயத்தின் அலங்காரம். எங்கள் ஆலயத்திலே மிகவும் விலை உயர்ந்த மைக்குகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அது எங்கள் ஆலயத்தின் அலங்காரம். எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் நேரடியாக மிக சிறந்த விதத்திலே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம், எங்கள் ஆலயத்தினுடைய அலங்காரம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில நேரம் சொல்லுகிறார்கள், எங்கள் ஆலயத்திலே நன்றாய் படித்த மக்கள் வருகிறார்கள், அது எங்கள் ஆலயத்தினுடைய அலங்காரம். எங்க ஆலயத்தில் இன்ஜினியர் வர்றாங்க, எங்க ஆலயத்தில் டாக்டர் வர்றாங்க, எங்க ஆலயத்தில் ஜட்ஜ் வராங்க, எங்க ஆலயத்திற்கு இன்னும் அரசு அதிகாரிகள் வருகிறார்கள். ஆகவே எங்கள் ஆலயத்தினுடைய அலங்காரம் படித்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், எங்க ஆலயத்தில் பெரிய பணக்காரன் வர்றான், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, பெரிய பணக்காரன் வர்றான், அது எங்கள் ஆலயத்தின் அலங்காரம் என்று நாம் நினைக்கிறோம். இன்னும் எங்கள் ஆலயத்திற்கு வருகிற மக்கள் ஒருவர் கூட 2 வீலர்ல வர்றதில்லை, எல்லாரும் கார்ல வர்றாங்க. அதுவும் சாதாரண கார் அல்ல, BMW, ஆடி, இன்னும் பென்ஸ் கார்ல எங்க சபைக்கு ஆட்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அதை தங்களுடைய ஆலயத்தினுடைய அலங்காரமாக நினைக்கிறார்கள். ஆனால் அது அல்ல ஆலயத்தின் அலங்காரம். சிறந்த கட்டிடங்களோ, சிறந்த இசை வாத்தியங்களோ, சிறந்த முறையிலே இருக்கிற லைட்டிங் வசதிகளோ, படித்த ஜனங்கள் வருகிறதோ, அல்லது எல்லாரும் வாகனத்தில் வருகிறதோ,
பெரிய பெரிய பணக்காரர்கள் திருச்சபைக்குள் வருவதோ அது அல்ல ஆலயத்தின் அலங்காரம். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையாய் நாம் நினைக்கிறது இது ஆலயத்தின் அலங்காரம். 1000 பேர் வருவது என் ஆலயத்தின் அலங்காரம், 2000 பேர் என் சபைக்கு வருவது ஆலயத்தின் அலங்காரம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் இந்த காலை நேரத்திலே ஒரு ஆலயத்தினுடைய அலங்காரம் அழகழகாய் தொங்க விடப்பட்டிருக்கிற லைட்டுகளில் அல்ல, வண்ண விளக்குகளில் அல்ல, டைல்ஸ்களில் அல்ல, மொசைக் அல்ல, படித்த ஜனங்கள் சபைக்குள் வருவது அல்ல. ஒரு ஆலயத்தினுடைய அலங்காரம் அந்த ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்தம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு ஆலயத்திற்கு உண்மையாகவே இருக்கிற அலங்காரம் என்ன என்று சொன்னால், முதலாவது ஆலயம் அப்படின்னா என்ன? நாம் எல்லாம் நினைக்கிறோம் கட்டிடம். இல்லை, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அப்படி ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்திற்கு பெயர்தான் சபை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதற்கு கட்டிடம் தேவையில்லை. ஒரு மரத்தடியில கூட உட்கார்ந்து ஆராதிக்கலாம். அல்லேலூயா. ஒரு வீட்டுடைய மேல் மாடியில் உட்கார்ந்து கூட ஆராதிக்கலாம். சபை என்பது என்ன? நீங்கள் பார்க்கிற சபை என்பது இது அல்ல. தேவனால் இந்த பட்டணத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட, அப்படி வேறு விரிக்கப்பட்ட ஜனங்கள் கூடுகிற எந்த ஸ்தலமும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு அலங்காரம் என்ன என்று சொன்னால் பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தினுடைய அலங்காரம் எதுங்க? பரிசுத்தம். பரிசுத்தம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாய் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையாகிய நான் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் இருக்கணும். என் பேச்சில பரிசுத்தமா இருக்கணும், என் பார்வையில பரிசுத்தமா இருக்கணும், என் சிந்தனையில பரிசுத்தமா இருக்கணும், என் நினைவுல பரிசுத்தமா இருக்கணும், என் இருதயத்துல பரிசுத்தமா இருக்கணும். நான் செய்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு ஆலயத்தினுடைய அலங்காரம் எது என்று சொன்னால் பரிசுத்தம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்படி என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் பரிசுத்தம். நீங்கள் படித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவசியம். நீங்கள் திறமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் கல்விமான்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் மல்டி டேலண்ட் உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவசியம். நீங்கள் அழகில்லாதவர்களாய் அழகுள்ளவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஒரு ஆலயத்தினுடைய அலங்காரம் என்ன என்று சொன்னால் பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு ஆலயத்துடைய அலங்காரம் இது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூடியிருப்பது ஆலயம். ஆண்டவர் பரிசுத்த பவுல் அதுலயும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் யாரு? ஆலயம். சத்தமா சொல்லுங்க, யாரு? ஆலயம். சத்தமா சொல்லுங்க, யாரு? ஆலயம். நீங்க யாரு? ஆலயம். நீங்கள் ஆலயம். ஆமென். ஆமா. உங்க ஆலயத்தினுடைய அலங்காரம், அழகு எதுல இருக்கு அப்படின்னா உங்க பரிசுத்தத்துல இருக்கு. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருந்தா நீங்க அலங்காரமா இருக்கிறீங்க. யாருக்கு?
தேவனுக்கு அலங்காரமாய் இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. ஆமென். அல்லேலூயா. 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 வேதாகமத்துல சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்த 2 நபர்களை இந்த காலை நேரத்துல உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தங்கள் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்த 2 நபர்கள், அவர்கள் தேவனுடைய அந்த அவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அவங்களை அலங்காரமாய் மாற்றி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். முதலாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 39:1 வாசிங்க. யோசேப்பு ஆ, எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். ஆ, பார்வோனுடைய ஆ. பிரதானியும் ம். தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்து இஸ்ரவேலரிடத்தில் வாங்கினான். விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனான். அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கின்றார் என்று அவன் செய்கின்ற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாகினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமுள்ள முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளோடு இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள்ளே போனான். வீட்டு மனிதரில் ஒருவனும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு ஓடி போகிறதை கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டிற்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான்.
அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்றான். தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தை திரும்ப நம்ம சிந்திக்க போகிறோம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னால யோசேப்பு தன் சகோதரர்களை பார்க்கும்படி எங்க போறான்? தோத்தாவுக்கு போகிறான். அங்க வரும்போது இவன் தூரத்திலே வரும்போது இவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? இவனை கொன்று நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டுட்டா இவன் சொப்பனை எப்படி பழிக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ரூபன் என்ன பண்றான்? நம்ம அவனை கொல்றதுனால நமக்கு என்ன லாபம் வரப்போகுது, இந்த குழியில் அவனை போட்டுருவோம் அப்படின்னு அவன் கைக்கு தப்பு வைக்கிறான். அவன் எப்படி யோசிச்சு தப்பு வைக்கிறான்னா, எல்லாரும் ஆடு மேய்க்கும் போது ஆடுகள்ல கவனம் அங்கங்க செலுத்தும் போது கீழே விழுந்த நம்ம தம்பியை எப்படியாவது காப்பாத்திரலாம்னு பிளான் பண்ணான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவனை குழியில போட்டுட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மீதியானியர்கள் அவங்கள கடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அவனை குழியிலிருந்து எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அந்த மீதியானியர்கள் அவனை எகிப்து தேசத்துல போத்திபார் என்கிறவனிடத்துல விலைக்கு வித்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 39ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 39:1 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிகாரியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். அல்லேலூயா. இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன்ட்ட அந்த பார்வோனிடத்துல, அந்த போத்திபார் இடத்துல இந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை விட்டு போயிட்டாங்க. சோ இந்த போத்திபாருடைய வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அங்கே இருக்கிறான். யாரு? யோசேப்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மிகவும் அழகுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்க நீங்க பாருங்க 6ஆம் வசனம், யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமுள்ள முகமும் உள்ளவனாயிருந்தான். அவன் ரொம்ப அழகா இருந்தான். சோ அவனை பார்த்தபோது இந்த போத்திபாருடைய மனைவிக்கு ஒரு இச்சை யோசேப்பின் மேல் உண்டாகிறது. நல்லா கவனிங்க, இதுல நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு வந்துச்சா வரலையா? வந்துச்சு. சொல்லுங்க, வந்துச்சா? யாராவது இவன் பாவம் செஞ்சா அங்க பாக்குறதுக்கு ஆளே இல்ல. தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, வீட்டில் யாரும் இல்லை. இப்ப அவனுக்கு அனுமதி கொடுக்கிறதே யாரு? போத்திபாருடைய மனைவி. நீ என் கூட சந்தோஷமா இருந்துக்கோ. அப்படி ஒருவேளை யோசேப்பு சந்தோஷமாய் இருந்திருந்தால் அவனுக்கு என்ன கொடுத்திருப்பா? பணம். அங்கே கொஞ்சம் மேலான அதிகாரி அவனை என்ன பண்ணிருப்பா? உயர்வு மாத்திருப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பா. ஆனா வேதம் சொல்லுகிறது யோசேப்பு அதற்கு சம்மதிக்கவில்லை. நல்லா கவனிங்க. ஒண்ணு. இரண்டாவது, இந்த பிரச்சனை 1-2 நாள் பிரச்சனை இல்ல. அவள் தினந்தோறும் அவனோடு இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். வலுக்கட்டாயமா தொடர்ந்து இந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பிடத்துல தொடர்ந்து பேசுகிறாள். அங்க நீங்க பாருங்க. வசனம் எங்க சொல்லுங்க, எத்தனை வசனம்? 10வது வசனம். அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக் கொண்டு வந்ததும் அவன் அவளுடைய சயனிக்க அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. பரிசுத்தமானது ஆலயத்தினுடைய அலங்காரம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்க சரீரத்தை நீங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும்.
ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. உங்க சரீரம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆமென். அது நீங்கள் குடிப்பதற்கு அல்ல, விபச்சாரம் செய்வதற்கு அல்ல, அசுத்தமான காரியங்களை செய்வதற்கு அல்ல. தேவன் உங்கள் சரீரத்தில் வாசமாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாய் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டிருந்தாள். ஆமென். ஆமென். நம்ம இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும். அதாவது நித்தம் நித்தம் அப்படின்னா தொடர்ந்து அவள் அவனை வற்புறுத்தி கொண்டே இருந்திருக்கிறாள். தொடர்ந்து அவனோடு அவள் இது சம்பந்தமாய் பேசிக் கொண்டே இருந்திருக்கிறாள். தொடர்ந்து அவளுடைய சிந்தனை முழுவதும் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்கிற எண்ணமே அவனுக்கு இருந்திருக்கிறது. இப்ப நல்லா கவனிங்க. ஆனா அவளோடு இருக்கவும் அவளோடு கூட இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்க 11ஆம் வசனம், இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்காக எங்க போறான்? வீட்டுக்குள்ள. வீட்டு மனிதரில் ஒருவனும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஓடணும் தான் நினைச்சேன், என் சட்டை கையில மாட்டிக்கிருச்சு. யோசித்து பாருங்க. அவ கத்தி கூப்பாடு போட்டாலும் யாருக்கு அசிங்கம்? அதனால அன்னைக்கு ஒரு விதமான தவறு என்ன பண்ணிட்டோம்? சாக்கு சொல்லுவோம், சாக்கு சொல்லுவோம். நான் அந்த ஒயின் ஷாப் பக்கம் போனேன், வேணாம் தான் நினைச்சேன். இன்னைக்கு ஒரு தம்பியை குறிச்சு காலையில பேசி கொண்டிருந்தேன். நல்ல பையன், நல்ல பையன். ஆனா பயங்கரமா குடிச்சு தலை கூட நிக்க முடியல, உட்கார்ந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்? பசங்க ஊத்தி, நான் குடிக்கல. என்ன பண்ணிட்டாங்க? ஊத்தி விட்டுட்டாங்க. அவன் நித்தம் 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 ஒரு அப்படிதான் பேசுவான். அல்லேலூயா. ஆனா உன் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு நீங்க வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதுதான் உங்க அலங்காரம். அல்லேலூயா. யோசேப்போடு நித்தம் 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 பேசுறான். ஆமென். இதுல பாருங்க, அவன் செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒரு ஆதாரத்தை காமிட்டா பாருங்க. அங்க பாருங்க, கீழே அப்படி வாசிங்க. இந்த 13 இருந்து வாசிங்க. என்ன பண்ணிட்டான்? விட்டு சரசம் பண்ணும்படிக்கு நல்ல கவனிங்க, அப்படியே மாத்திட்டா. இங்க நடந்த சம்பவம் என்ன? யோசேப்பு மேல ஏதாவது ஒரு தவறு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அப்படியே மாத்திட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை, அவ சத்தமிட்டு கூப்பிட்டாளா? சத்தமிட்டு கூப்பிட்டாளா? நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி அவனுடைய எஜமான் வீட்டிற்கு வரும் அளவும், இன்னும் சொல்ல போனா அவ புருஷன் வீட்டுக்கு வரும் அளவும் அவன் என்ன பண்றான்? அந்த வஸ்திரத்தை வச்சிருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த இந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு எப்படி உம்முடைய
வேலைக்காரன். ஆனா இதுல நான் ஹைலைட் பண்ண வேண்டியது, தன் சரீரமாகிய ஆலயத்தை அந்த அலங்காரம் கொலையாம அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தனிமையான சூழ்நிலையும் வஸ்திரத்தை பற்றி பிடித்த போதும் தொடர்ந்து அவனோடு அது சம்பந்தமாய் பேசின போதும் அங்கிருந்து தப்பி போனான் பாருங்க. அந்த ஆலயமாகிய சரீரத்தை அவன் பரிசுத்தமாய் காத்ததுனாலதான் அவளுக்கும் மேலாக கர்த்தர் அவனது தேசத்துல உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவன் வந்து போத்திபார். ஆனா பார்வோனுக்கு தேசத்துக்கே யாரும் அதிகாரம் ஆயிட்டா. அப்போ நம்ம சரீரத்தை நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறோமோ, விபச்சாரம் மட்டும் இல்ல, கெட்ட வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. ஆமென். கெட்ட வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. சபிக்கிறது உங்க வாயில வரக்கூடாது. ஒரே வாயிலிருந்து துதித்தலும் ஒரே வாயிலிருந்து சபித்தலும் உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. உங்க சரீரமாகிய ஆலயத்துல ஆல்கஹால் வரக்கூடாது. உங்க சரீரத்துல பச்சை குத்த கூடாது. ஆமென். உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். நீங்க அதை கெடுத்தா தேவன் உங்களை கெடுப்பார். நம்முடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், உங்க சரீர ஆலயத்தினுடைய அலங்காரமே உங்ககிட்ட காணப்படுற பரிசுத்தம் தான். அல்லேலூயா. உங்க சரீரத்தை எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா காத்துக் கொள்கிறீர்களோ அதுவே உங்கள் ஆசீர்வாதத்திற்கு மிக மிக முக்கியமா மாறும். நீங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்க குடிச்சிட்டு ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீங்க சபிச்சிட்டு ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்போ உங்க சரீரத்தை நீங்க பரிசுத்தமா காத்துக்கணும். சரீரத்துல என்ன இருக்குது? கண்ணு இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, சிந்தனை இருக்குது, உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது, எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, சதை இருக்குது. இப்படி எல்லாம் இணைஞ்சுதான் எது? சரீரம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரம் எதுங்க? தேவனுடைய ஆலயம். ஆலயம், தேவனுடைய ஆலயம். அப்ப ஐயா, அம்மா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை பரிசுத்தமானது உமது ஆலயத்தின் அலங்காரம். அதுதான் அலங்காரம். அப்போ நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயமா இருக்கிற உங்களுக்கு எது அலங்காரம்னா பரிசுத்தம். அப்ப பரிசுத்தத்திற்காக நீங்க வைராக்கியமா நிக்கணும். கடந்த நாட்கள்ல ஒருவேளை நாம சில விஷயங்கள்ல குறைவுபட்டிருக்கலாம். ஆனா இந்த ஆராதனையில நம்மளை சீர்படுத்துவோம். ஆண்டவரே, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்களேன். அர்ப்பணித்தே, நான் என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கசப்பு, வெறுப்பு, காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு, வெறுப்பு, காயங்கள் கடந்து போனதையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். ஓ, ஆவி, ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்போ இந்த சரீரத்தை
காரியத்தை கொண்டு நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆமென். சொல்லுங்க, சரீரத்தை ஆண்டவரே ஆண்டவரே இந்த சரீரம் இந்த சரீரம் நீங்க தங்கக்கூடிய ஆலயம், நீங்க தங்கக்கூடிய ஆலயம், இதை நான் தூய்மையாய் காத்துக்கொள்ள தூய்மையாய் காத்து எனக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. என்ன சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, என்ன கழுவுங்க. கழுவுங்க. அது என் ஆலயத்தின் அலங்காரமாய் மாறட்டும். என் ஆலயத்தின் அலங்காரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், சகோதர சகோதரிகள், உங்க சரீரத்தை நீங்க தூய்மையா காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஏன்னா அது தேவனுடைய ஆலயம். ஆலயம். பிசாசு அதை தீட்டுப்படுத்த பார்ப்பான், பிசாசு அதை அசுத்தப்படுத்த பார்ப்பான், பிசாசு அதை தீட்டுப்படுத்த பார்ப்பான். நீங்க உங்க சரீரத்தை தூய்மையா காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஏன்னா அது தேவனுடைய ஆலயம். ஆலயம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்த முதல் நபரை பார்க்கும்போது யோசேப்பு. யோசேப்பு. ஆமென். ஆமென். அதாவது நம்ம எல்லாருமே வாய்ப்பு கிடைக்காத வரையிலையும் நம்ம நல்லவங்க. சொல்லுங்க, ஆமென். வாய்ப்பு கிடைக்காத வரையும் நல்லவங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வாய்ப்பு கிடைக்காத வரையும் நல்லவங்க. வாய்ப்பு கிடைச்சும் நீங்க தப்பு செய்யாம இருக்கிறீங்கன்னா you are a great, ஆமென். you are a great. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மீனை கொண்டு போய் பூனை பக்கத்துல வைங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அநேகர் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஒரு மனிதன் ஒரு குரங்கிட்ட பழத்தை கொடுத்துட்டு போனானா. என்ன கூட்டு போனானா? பழம். பழம் கூட்டு போனான். நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க. சரிங்க ஏஜம்மா. கொஞ்சம் நேரம் ஆச்சு, எனக்கு பசி வந்துருச்சு. குரங்குக்கு. எதுக்கு? குரங்குக்கு. குரங்குக்கு பசி. பசி வந்துருச்சு. சரி, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல, கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கலாம். லேசா தொட்டு பார்த்து, தொட்டு பார்த்த உடனே சரி சாப்பிடக்கூடாதுன்னு, உரிக்க கூடாதுன்னு சொல்லல. உரிச்சிட்டு இப்போ பழம் வெளியே தெரியுது. பசி வேற, பசி வேற. ஒரு பக்கம். ஆமா, பசி வேற இருக்கு. உடனே இப்போ ஒரு டிசிஷன் எடுக்குது. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, முழுங்க கூடாதுன்னு சொல்லல, அப்படியே வாயில முழுங்கிட்டு. நம்மள அநேகருடைய நிலைமை இன்னைக்கு இதுதான். அல்லேலூயா. நம்ம அநேகருடைய நிலைமை இதுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம நிறையவருடைய நிலைமை நம்ம உலாம இருக்கிறது காரணம் அதுக்கேற்ற சூழ்நிலை நமக்கு வரல. வந்தாதான் நம்ம பரிசுத்தம் தெரியும். வந்தாதான் தேவன் நம்மை சோதிக்கும் போதுதான், தேவன் நம்மை அதுல செக் பண்ணும்போதுதான் நாம எப்படி இருக்கோங்கிறது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய நிலைமை இன்னைக்கு இப்படித்தான். ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுவோம்? நியாயப்படுத்துவோம். சோத்திரம். இங்க பாருங்க, யோசேப்பு மேல ஒரு குற்றச்சாட்டு இங்க பார்க்க முடியல. ஆமென். ஆனா யோசேப்பு Dress யார் கையில இருக்கு? போத்திபார் மனைவி கையில. இதுக்கு பிளான் போட்டது யாரு? போத்திபார் மனைவி. இத குறித்து பேசினது யாரு? போத்திபார் மனைவி. ஆனா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு பண்றா? யோசேப்பு தான் பண்ணான். யோசேப்பு தான் வந்தான், தப்பு பண்ண வந்தான். தன் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்த யோசேப்பின் சரீரம், அந்த பரிசுத்தம் தான் அவன் சரீரமாகிய ஆலயத்தினுடைய அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் அப்படித்தான். வெத்தலை போடுறது, சிகரெட் அடிக்கிறது, பாக்கு போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுறது, ரட்சிக்கப்படாத மக்களோட ஒரு கடும் உறவு நமக்கு எதுவுமே கூடாது. உங்க ஆலயத்தை தீட்டுப்படுத்திடும். அல்லேலூயா. நீங்க கவனமா இருக்கணும், நீங்க கவனமா இருக்கணும். நீங்க கவனமா இருந்தா யோசேப்பை ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரோ அப்படியே உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது தன்னுடைய ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்தது இரண்டாவது தானியேல்.
1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள. ஒன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். மைக்ல வாசிங்க, யாராவது மைக்ல வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபரும் வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். போதும். பரிசுத்தமானது உமது ஆலயத்தின் அலங்காரம். உங்கள் சரீரம் தேவன் தங்கக்கூடிய ஆலயம். சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்த 2வது நபர் யார் அப்படின்னா தானியேலும் அவனுடைய நண்பர்களும். நாம் வாசித்தோம். நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சிநேயர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மார்க்கத்திலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையை சேவிக்கத்தக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்போ தானியேலும் அவருடைய நண்பர்களும் யாரு? சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள், சிறைபிடிக்கப்பட்ட வாலிபர்கள். ஆமா, அவன் சிறைபிடிச்சது சாதாரண குடும்பத்தில் உள்ள ஆட்களை பிடிக்கல. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்திற்குள்ள துறை மார்க்கத்துக்குள்ள யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியின் நிபுணர்களும்
ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமை உள்ள வாலிபர்கள். இந்த வாலிபர்களை பாபிலோன் தேசத்தினுடைய நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போகிறான். இந்த தேசத்தில் உள்ள எல்லா வாலிபர்களையும் ஏன் தன்னுடைய அரண்மனையில இவங்க வேலை செய்யும்படி கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போன வாலிபர்களுக்கு தான் என்ன சாப்பிடுறனோ அந்த சாப்பாடும் திராட்சை ரசமும் அவங்களுக்கு கொடுக்கணும். யாரு? பிரதானிகள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நல்ல அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா, அதுல ரொம்ப எக்ஸலண்டா யார் இருக்காங்களோ அவர்களுக்கு தன்னுடைய அரண்மனையில வேலை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்தான். இப்போ அந்த பீரியட்ல தானியேல் அவன் நண்பர்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நாங்க சிறைப்பட்டு வந்திருக்கிறோம். நாங்க சிறைப்பட்ட காலத்துல இருக்கிறோம். இது எங்க தேசம் அல்ல, இது அந்நிய தேசம். ஆனா நாங்க சிறு வயதிலிருந்து யெகோவா தேவனை குறித்து நன்கு அறிஞ்சிருக்கிறோம். அந்த யெகோவா தேவன் அவருடைய சரீரமாகிய ஆலயத்துல தங்கி இருக்கிறாரு. ஆகவே இந்த ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்த கூடாதுங்கிறதுல இந்த வாலிபர்கள் கவனமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவனோட நிறைய வாலிபர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனாங்க. அவங்க எல்லாம் யாரும் தீர்மானமா உறுதியா இல்ல. அவங்களை குறித்து மறுபடி வேதாகமத்துல சொல்லப்படல. ஆனா தானியேலும் அவன் நண்பர்களும் அந்த அந்த யாரு சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த அதிகாரத்துல போய் கேக்குறாங்க, ஐயா இந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், இந்த சாப்பாடு எங்களுக்கு பருப்பு மரக்கறினா காய்கறி, இப்படி காய்கறியை கொடுங்க. அப்ப அவன் சொல்றான், பாருங்க ஒரு சாதாரண வேலையை கொடுத்தவன் கூட உண்மையா இருக்கான். அதுல அவன் சொல்ற வார்த்தையை கவனிச்சீங்களா? பாருங்க 10ஆம் வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். எப்படி? நான் பயப்படுறேன்ப்பா. இது சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது. நான் ராஜாவுக்கு பயப்படுறேன். அவர் எனக்கு சொன்னது சிறை பிடிச்சிட்டு வந்த வாலிபர்களுக்கெல்லாம் ராஜ போஜனமும் ராஜ திராட்சை ரசமும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். நான் அவருக்கு பயப்படுறேன். ஆமென். ராஜா அவனை பார்த்துக்கிட்டே இல்ல, ஆனா அந்த ராஜாவுக்கு பயப்படுகிற அவனுடைய பணிவிடைய பாருங்க. உண்மை. அல்லேலூயா. அந்த உண்மை. ராஜா அவனை பார்க்கல, ஆனா ராஜாவுக்கு அவ்வளவு உண்மையா என்ன பண்றான் இருக்கிறான். என்ன நம்பி கொடுத்திருக்கிறாரு, நான் அதுல உண்மையா இருக்கணும். சரி, இப்ப எல்லாருக்கும் ராஜ போஜனம் கொடுக்கப்படுது. தானியேல் போய் அவன்கிட்ட கேட்கிறான், ஐயா ஒண்ணுமே வேண்டாம் ஐயா, ஒரு 10 நாள் எங்களை செக் பண்ணி பாருங்க. எத்தனை நாள்? 10 நாள் பருப்பு காய்கறி எனக்கு தாங்க. ஆனா அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மற்ற எல்லா, அதாவது கறி, மீன், முட்டை, சிக்கன் 65, கிரில் சிக்கன், தந்தூரி, இப்படி எல்லாம் விதவிதமா சாப்பிட்டவனுடைய முகத்தை விட இவனுக்கு முகம் நல்ல தெளிவா இருக்குது. அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க, உன் சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாம நீ இருக்க தீர்மானம் எடுத்துட்டாலே உன் முகத்துல ஒரு பிரசன்னம் வந்துடும். உன் முகத்துல ஒரு பிரசன்னம் வந்துடும். அல்லேலூயா. உன் முகத்துல ஒரு பிரசன்னம் வந்துடும். அந்த பிரசன்னத்தை அவன் பார்க்கிறான். மற்ற எல்லாருடைய முகத்தை காட்டிலும் 10 நாள்ல இவங்க மெலிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் முகம் வாடுன்னு பார்த்தோம், ஆனா பிரைட்டா இருக்குது. சரிப்பா, நீங்க இதையே சாப்பிடுங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. உன் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் நீ தீர்மானம் எடுத்துட்டா அதிகாரிகள் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. உனக்கு மேற்பார்வையாளரா இருக்கிறவங்க உனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப தெரியுமா? உன் சரீரமாகிய ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்த கூடாதுங்கிற வைராக்கியத்தில் நீ இருக்கும்போது உன் முகம் பிரகாசமாக்கமல்ல, நீ கேட்கிற விண்ணப்பம் கூட நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், சரிப்பா நீங்க வேண்டிக் கொண்டபடியே நீங்க சாப்பிட்டுங்க. இப்போ எல்லா நாட்களும் முடிஞ்சிச்சு. ராஜா இப்ப செக் பண்றாரு. பாருங்க 16ஆம் வசனம். ஆகையால் மேல்ஸ்தார் அவர்களை புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்களுக்கு குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானதை கொடுத்தான். அந்த 4 வாலிபர்களுக்குள்ளும் தேவன் சகல ஞானத்திலும், எழுத்திலும், ஞானத்திலும், அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார்.
தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. எப்போ இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாதுங்கிற தீர்மானத்தில் இருக்கிறவன் முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவன் கேட்கிற விண்ணப்பம் அவனுக்கு நடக்கும். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் சிறந்தவனை கர்த்தர் மாத்திட்டார். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் உங்களுக்கு கொடுப்பார். தானியேலை சகல தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. நீங்களும் சகல தரிசனங்களையும் அறிந்து கொள்ளத்தக்க அறிவுள்ளவர்களாய் மாறுவீர்கள். எப்பொழுது உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தலாகாது என்று நீங்கள் தீர்மானித்திருந்தால் சகல தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக, சகல வெளிப்பாடுகளையும் புரிந்து கொள்ளத்தக்கவனாய், நீ கடந்து போகிற பாதைகளை அறிந்து கொள்ளத்தக்கவனாய், உன் வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறது, அடுத்து நீ என்ன நகர்வுக்குள் போக போகிறாய் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார், தரிசனத்தில் வெளிப்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் உள் உணர்வுல உனக்கு வெளிப்படுத்துவார். நீ சகல எழுத்திலும் சகல ஞானத்திலும் சகல அறிவிலும் எல்லா சாமர்த்தியத்திலும் நீ சிறந்த நபரா இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நீங்க கீழே பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாள் நிறைவேறும். 18 பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் அவர்கள் எல்லோருக்குள்ளும் சிறை பிடிக்கப்பட்டு வந்த எல்லாருக்குள்ளையும் யாரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ, யார் என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேங்கிற வைராக்கியத்தோடு கூட இருக்கிறாங்களோ, யார் என் சரீரத்தை கரப்படுத்த மாட்டேங்கிற வைராக்கியத்தில் இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களை போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை. உன்னை போல உன் பட்டணத்தில் ஒருவனும் காணப்பட முடியாது. உன்னை போல ஒருவரும் உன் குடும்பத்தில் காணப்பட முடியாது. காரணம், நீ அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறபடியால் கர்த்தர் இதை உனக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிறார். அல்லேலூயா. 20ஆம் வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு, கைத்தட்டி 10 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் தானியேல் அங்கே இருந்தான். அல்லேலூயா. 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 அப்ப நல்ல கவனிங்க, தன் சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாம காத்து கொண்ட தானியேலுடைய முகம் மற்றவர்களை விட பிரகாசித்தது. அவனுக்கு மேல கண்காணிப்பாய் வைத்திருக்கிறவன்ட்ட இவன் கேட்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சிறைபிடிக்கப்பட்டு போன 10 எல்லார காட்டிலும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் சிறந்தவர்களாய் கர்த்தர் இவர்களை காண பண்ணினார். இவர்களை போல ஒரு ஞானம் உள்ளவர்கள் இல்லை. தானியேலை சகல சொப்பனங்களையும் அறிவதற்கு அறிவுள்ளவனாய் மாற்றினார். ராஜா கேட்டறிந்த சகல விஷயத்திலும் சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் தானியேலை அவன் நண்பர்களையும் கர்த்தர் 10 மடங்கு சமர்த்தனாக மாற்றினார். அல்லேலூயா. 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 அப்போ என் சரீரமாகிய ஆலயத்தை நான் பரிசுத்தமா காத்துக்கொண்டா எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் என் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமா என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமானா இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. இதுவரையில எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், இதுவரையில எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தை நான் பரிசுத்தமா காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது
அவனுக்கு எல்லாம் சாதகமா இருந்துச்சு. ஆமென். ஆனாலும் அவன் செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த ரெண்டு தேவ மனிதருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தது, அவங்க தேவனுடைய ஆலயமாய் கொடுக்கப்பட்ட சரீரத்தை பரிசுத்தமா காத்தபடினால யோசேப்ப தேசத்துல உயர்த்தினார், தானியேல தேசத்துல உயர்த்தினார். நாமும் அப்படி இருந்தா நம்மையும் கட்ட தேசத்துல உயர்த்துவார். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ரமகபரபரி கதரக சந்தரபரபா உரமலகபலபலபரிபி அந்தரபலபு ஷபரபலபலபரிபி கபலபலபலபா உரபலகபலபலபலபரிபி அந்தரபலபு ஷபரபலபரிபி கபலபலபலபா. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரிபாபா கபாபா பாபா பாபா ரபபா கபாபா பாபா பாபா ரபபா பாபா துரபபா சந்தரபா பாபா பாபா ரிபாபா பாபா பாபா ரபபா பாபா பாபா துரபலபலபலபா ஷபலபலபலபா ரிபிகபலபலபலபா ரிகபா பாபா 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 ரபபா பாபா ரபதரபலபா சந்தரபலபலபலபா ரிபிகபலபலபலபா உரபலகபலபலபலபலபா ரிபி அந்தரபலபா ஷபரபலபலபலபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நல்லா ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உரமல கபலபலபலபலபா ரிபல கபலபலபலபா ரபலபலபா சந்தரபலபலபலபா உரமல கபலபலபலபலபா. கர்த்தர் தெளிவா பேசியிருக்கிறாரு. கர்த்தர் தெளிவா பேசியிருக்கிறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. 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 ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. Thank you Lord. Urama kabara bara bari bi andara bala bara 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 shadara bala 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 ba ri bala 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 bi kabala bala 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 bi kabala bala bala ba urabala kabala bala 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 bi antiri bala bala bu shabara bala 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 bi kabala bala bala ba uramala kabala bala ba. ஆண்டவரே, நானும் நாங்களும் எங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் சரீரமாகிய ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். யோசேப்புடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது, யோசேப்பு தன் சரீரமாகிய ஆலயத்தினுடைய அலங்காரத்தை அவன் காத்து கொண்டான். ஆண்டவரே, தானியேல் தன் சரீரமாகிய ஆலயத்தின் அலங்காரமான பரிசுத்தத்தை காத்து கொண்டான். யோசேப்பு தன் சரீரத்தின் ஆலயமாகிய பரிசுத்தத்தை காத்து கொண்டது போல நாங்களும் காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ ராமா மாகா பாபா 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 ரிபா பாபா 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 ரபா பாபா 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 உரபா பாபா 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 ரிபா பாபா 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 துரபா பாபா பாபா ரபா பாபா 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 ரிபா பாபா 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 ஷபா பாபா 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 ரிகபர பல 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 ரிபி அந்தர பல 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 பா. ஹalleluya. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். நாங்களும் எங்கள் சரீரமாகிய ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சரீரத்தை உமது இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும். எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை கழுவி சுத்திகரியும். எங்கள் சிந்தனை மண்டலங்களை சுத்திகரியும். எங்கள் நினைவுகளை சுத்திகரியும். எங்கள் ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எங்களை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை உம்முடைய கைகளிலே கொடுக்கிறோம். எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.